எனக்கு முந்தா நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புறேன். என் தம்பி சசி, ஒரு படைப்புல எல்லோரும் உண்மையோட உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில தெரியும். நம்ம தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆடியன்ஸ் உணர்வாங்க, அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவா தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தவங்களாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாது கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைம்ல ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினைச்சு பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துருவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துருவடா மச்சி. அவனை அந்த பொறுமை இன்னைக்கு அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பரா வருவடா, சூப்பரா வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மள மாதிரி இருக்க பசங்க பக்கத்துல சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டம் ஆயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது, ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி. அதான் கேட்டேன், மதுரையில் அந்த ஏரியா பேர் நடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூர்ல இப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலா தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையா உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையா இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கைப்பிடிச்சுக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, போன் எடுத்து ஆரம்பிச்சா பத்தியா? நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்த. பார்த்தாக்கு அப்புறம் சசி ரெஸ்டாரண்ட், அடுத்து ஆரஞ்சு பாம்பு இருக்கு ஃபுல் லைன் அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்கள்ல ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியா விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதுல ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா, வாழ்த்துக்கள் தம்பி. உன்னுடைய உலகமே வேற. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என் தம்பியும் நடிச்சிருக்கேன். ஆமா, ரொம்ப நல்லவனா நடிச்சிருக்கேன் அதுல. ரொம்ப கால சொந்தம் இது. வாழ்த்துக்கள். இவனுடைய திறமைக்கும் இன்னும் நிறைய கதவுகள் திறக்கணும். நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். ரோஜா மேம், அவங்கள பத்தி சொல்லணும். ஏன்னா நாடோடிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெலுங்குல சம்போ சிவ சம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன், மேடம் இந்த ரோல் நீங்க பண்ணணும் அப்படின்னு. நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவ சம்போ நடிச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ பாக்குறேன் அவங்க திரையில. வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.